வாவ், இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கே. இது என்ன விலை? இது நம்ம தகுதிக்கு மீறினது. அப்படியா? எவ்வளவு? 7-8 லட்சம் ரூபாய் இருக்கும். நீ ஒரு வேலை செய், இந்த நெக்லஸை என்கிட்ட கொடுத்துரு. நான் சொன்னதை கேட்கல? குறைஞ்சபட்சம் அது 7 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரும். என் பாஸ் பொண்ணோட கல்யாணத்துக்காக வாங்கினது. இதை நான் திரும்ப கொடுத்தாகணும். கொடு. இல்ல, இந்த நெக்லஸை நீ என்கிட்ட கொடுத்துரு. அட, உன்னோட பாஸ் தான் பெரிய பணக்காரனாச்சே. 7-8 லட்சம்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்ல. அப்புறம் எப்படி பார்த்தாலும் அவர் உன்னை ரொம்ப நம்புறாருல. போய் சொல்லு, நகை திருட்டு போயிடுச்சுன்னு. அனு, நெக்லஸை திரும்ப கொடு. இல்ல, தரமாட்டேன். ஒழுங்கு மரியாதையா திரும்ப கொடு. பேராசை பிடிச்ச பொம்பளை. காசு பணம் தங்க நகை எதை பார்த்தாலும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறா. நான் பைத்தியமே தான். ஏன்னா எனக்கு காசு பணம் வேணும், தங்க வேணும், வைரம் வேணும், எல்லாமே வேணும். இதுவும் வேணும். உனக்கு அது வேணும்ல? இந்த மாதிரி நெக்லஸ் தானே? சரி, வாங்கி தரேன். தா. நாளைக்கு சோர் பஜார்ல இருந்து இதே மாதிரி ஒரு நெக்லஸ டூப்ளிகேட்டா உனக்கு நான் வாங்கி தரேன். சோர் பஜார்ல வாங்குற டூப்ளிகேட் நகைய 3rd கிளாஸ் பொம்பளைக்கு கொண்டு போய் கொடு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ என் புருஷன் தானே, நான் உன் பொண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்ற மாட்டியா? அதுக்கு கூட தகுதி இல்லைன்னா சாக வேண்டியதுதான். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அன்புக்காக தான், குடும்பத்துக்காக, நிம்மதிக்காக. ஆனா உனக்கு தேவை பணம் பணம் பணம். திருடு, கொள்ளையடி, எதை வேணும்னாலும் பண்ணு. ஆனா உன்னால அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அப்ப இந்த வளையல் இத நீயே போட்டுக்கோ. இந்த இதையே நீயே வச்சுக்கோ. அனு, அதிர்ஷ்டம் இருந்தாதான் பணம் வரும். யாரு தலையில என்ன எழுதிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்பாதிக்க முடியும். உன் தலையெழுத்துல இவ்வளவுதான் எழுதி இருக்கு. வாழ தெரியாத முட்டாளுங்க தான் அந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. என்னோட தலையெழுத்த நான் தான் எழுதுவேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் அடைஞ்சே தீருவேன். எந்த விலை கொடுத்தாலும் அடைஞ்சிருவேன். சொன்னது புரிஞ்சதா?